சபலம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கு ஈஸியாக ஏற்படக்கூடிய ஒன்று தான். அந்த சபலத்தை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அவனுடைய லைஃப்பில் முன்னேறி வரான் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது SMS மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அப்படி இல்லைனா சோசியல் மீடியா மூலமாகவோ எப்படியாவது ஒரு சிலருக்கு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து கிடைச்சிருது. இந்த விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, யாரு என்னன்னு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஆன்லைன் மூலியமாவே பேசி அவங்க கூட லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்ததுக்கு பிறகு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷனல் பாண்டிங்கோட மேரேஜ் வரைக்கும் போய் ஒரு சிலருடைய லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில அது பெரிய ஆபத்துல தான் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே ஒரு சிலரும் அந்த மாதிரி போய் மாட்டி இருந்திருக்காங்க. எஸ், நீங்க தம்ப்நெயில பார்த்ததுமே நான் எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா சென்னை கொடுங்கையூர்ல ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த பெண் யாரு, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எதனால அவங்களுக்கு கொடூரம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் எனக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சென்னை திருவொற்றியூர்ல காந்தி நகர் சாத்துமா 1வது தெருவை சேர்ந்தவர் தான் இந்த பாஸ்கரன். இந்த பாஸ்கரன் அவர்களுக்கு 26 வயதுல நித்யஸ்ரீ அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. இந்த நித்யஸ்ரீ அம்பத்தூர் ஐடி கம்பெனில கடந்த 5 வருடங்களா வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த திருவொற்றியூர்ல இருந்து அம்பத்தூர் போயிட்டு வர டிராவல் டைம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் அம்பத்தூர்லயே தங்கி வேலை பார்க்க போறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த பொண்ணு தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் கொடுங்கையூர்ல ஆசிரியர் காலனி பகுதியில 7வது தெருவை சேர்ந்த பாலமுருகன் என்ற 28 வயதில் இருந்த ஒரு நபருடைய பழக்கம் இந்த பொண்ணுக்கு ஆன்லைன் மூலமா கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் கடந்த 8 மாதங்களா காதலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 2 பேருமே ஒரே வீட்டில் தங்கி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொடுங்கையூர் ஆசிரியர் காலனிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவங்க 2 பேரும் தன்னந்தனியா தங்கிக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் சரியா ஜூன் 4ஆம் தேதி வாகல என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அப்பா அம்மா வரப்போறாங்க, அதனால நீ உன்னுடைய நண்பருடைய வீட்டில் போய் தங்கிரு அப்படின்ற மாதிரி இந்த பாலமுருகன் கிட்ட இந்த நித்யஸ்ரீ சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பாலமுருகனுமே இமிடியேட்டா கிளம்பி தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாள் ஜூன் 5ஆம் தேதி வாகல என்ன நித்யா கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜ் எந்த ஒரு காலுமே வரலையே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனால இமிடியேட்டா தன்னுடைய நண்பருடைய வீட்டில இருந்து கிளம்பி அடுத்த நாள் ஜூன் 5 ஈவினிங் 5 மணி வாகல அந்த கொடுங்கையூர் வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்காரு. அப்போ வீட்டுடைய டோர் வந்து லேசா திறந்தபடி இருக்கு. என்னடா அது நித்யா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தோட தான் அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து நித்யாவுடைய பெட்ரூமை பார்க்கும்போது தான் நித்யா மர்மமான முறையில வாயில நுரத்தள்ளினபடி அந்த பெட்ல இறந்து கிடக்கிறத இந்த பையன் பார்த்திருக்காரு. இதை பார்த்ததும் மிரண்டு போன பாலமுருகனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இமிடியேட்டா கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவலை கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த இறந்து கிடக்கிற நித்யஸ்ரீக்கு பக்கத்திலேயே சில தூக்க மாத்திரைகள்லாம் சிந்தனபடி கடந்திருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சரக்கு பாட்டிலும் இருந்திருக்கு. இதனால சந்தேகமடைந்த போலீஸ் ஆபீசர் ஆரம்பத்தில் இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல சரக்கு பாட்டிலும் இருந்ததுனால ஒருவேளை பாலமுருகன் இந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு ஏதாவது டிராமா ஆடுறாரோ அப்படின்ற சந்தேகம் தான் ஆரம்பத்துல அந்த கொடுங்கையூர் போலீஸ் ஆபீசருக்கு எழுந்திருக்கு. இதன் காரணமா சந்தேகத்தின் பேரில் இந்த பாலமுருகனையே போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது பாலமுருகன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம்லாம் இல்ல சார். முதல் நாள் வாகல அதாவது ஜூன் 4ஆம் தேதி நித்யா தன்னுடைய அப்பா அம்மா வரதுனாலையும் அவங்க 2 பேருக்கும் நாங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனாலையும் என்ன கிளம்பி என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போக சொன்னா, அதனால தான் நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனால தான் நான் அடுத்த நாள் ஈவினிங் 5 மணி வாக்கில் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த பாலமுருகன் சொல்லி இருந்திருக்காரு. இப்போ இந்த பையன் சொல்றதுல உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையுமே போலீஸ் ஆபீசர் இந்த இடத்துல கண்டுபிடிச்சாக்கணும். இதன் காரணமா புளியந்தோப்பு டிஎஸ்பியான முத்துக்குமார் என்பவர் கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரான சரவணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டீம் இறந்து போன நித்யாவுடைய வீட்டுக்கு வெளியில எந்தெந்த சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன நித்யாவுடைய மொபைல் போனுமே செக் பண்ணி கடைசியா இவங்க யார்கிட்ட பேசினாங்க, யார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனது, ஏதாவது புதிதான நம்பருக்கு இவங்க பேசியிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா அந்த ஏரியாக்குள்ள புதிதான ஆட்கள் யாராவது நுழைந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலுமே இந்த டெக்னிக்கல் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவதற்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய மகள் இறந்து
போயிட்டா அப்படிங்கிற ஒரு தகவல் கேட்டு நித்யாவுடைய அப்பாவுமே வேக வேகமா அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நித்யாவுடைய ரூமை பார்க்கும்போது நித்யாவுடைய லாக்கர்ல இருந்து 25 சவரன் தங்க நகைகள் காணாம போயிருந்திருக்கு. இதை பார்த்தது மிரண்டு போன அந்த அப்பா அம்மா இமிடியேட்டா போலீஸ் ஆபீசர் கிட்ட தன்னுடைய மகள் 25 சவரன் தங்க நகை வச்சிருந்தா அப்படின்னும் அதுவுமே காணாம போயிருக்கு அப்படின்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே போலீஸ் ஆபீசருக்கு ஒருவேளை திருட்டுக்காக இந்த கொலை நடந்திருக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்திலுமே தீவிரமா தங்களுடைய விசாரணைகள்ல இறங்கி இருந்திருக்காங்க. அப்படி தொடர்ந்து பல மணி நேரம் தீவிர சோதனைகள்ல ஈடுபட்டதுல தான் நித்யஸ்ரீயோடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிற சில சிசிடிவி காட்சிகள்ல ஒரு பையன் நடந்து போற மாதிரியான காட்சிகள் தெரியுது. இதை பார்த்துட்டு இமிடியேட்டா இந்த பாலமுருகன் கிட்ட இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் இந்த நித்யாவுடைய எக்ஸ் லவர் சார், இவனுடைய பெயர் சந்தோஷ்குமார் அப்படின்ற பெயரை சொல்லி இருந்திருக்காங்க. இமிடியேட்டா நித்யாவுடைய மொபைல் போனுமே செக் பண்ணி பார்த்ததுல கடைசியா இந்த சந்தோஷ்குமார் தான் கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால இந்த சந்தோஷ்குமாருக்கு கொடுங்கையூர் போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி இதே மாதிரி நித்யாவுடைய வழக்குல உங்களை விசாரணை பண்ணணும், நீங்க ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. சந்தோஷ்குமாரும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம இமிடியேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அப்போ போலீஸ் ஆபீசர் தொடர்ந்து அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தும் போதுதான் நான் தான் அந்த நித்யஸ்ரீயை கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை இந்த சந்தோஷ்குமார் ஒத்துக்கொள்ளவும் செய்றாரு. இதுல இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொலை செய்த இந்த சந்தோஷ்குமார் ஒரு டாக்டர். 27 வயது நேர்ந்த இந்த சந்தோஷ்குமாருடைய பூர்வீகம் சேலம் மாவட்டம் தான். 2 வருடத்திற்கு முன்னாடி தான் சென்னை சைதாப்பேட்டைக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கொலை சம்பவம் நடக்கிற நேரத்துல ஆதம்பாக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் மருத்துவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 வருடத்திற்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தான் இந்த நித்யஸ்ரீயை ஒரு மீட் பண்ணதா சொல்லி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாற ஆரம்பிச்சு அடிக்கடி 2 பேரும் ஒன்னா தங்குற அளவுக்கு போயிருந்திருக்காங்க. அடிக்கடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் நித்யஸ்ரீ திடீர்னு இந்த பையன் கிட்ட இருந்து பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்க 2 பேரும் நெருக்கமா இருந்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸை காட்டி எனக்கு நீ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நித்யஸ்ரீ மிரட்டினதாகவும் சொல்லப்படுது. அந்த நேரத்துல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சில பணங்களை அந்த பொண்ணுக்கு கொடுத்ததாகவும் எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், பெட்டு, டைனிங் டேபிள்னு நிறைய பொருட்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் வரைக்கும் இவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல இந்த சந்தோஷ்குமார் சொல்லி இருந்திருக்காரு. மேற்கொண்டு சந்தோஷ் சைடுல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நான் உண்மையாவே அந்த பொண்ணை காதலிச்சேன், ஆனா நாங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறத எனக்கே தெரியாம நித்யஸ்ரீ போட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கா. அதே சமயம் அதே ஆதம்பாக்கத்துல இருக்கிற வேற ஒரு பையன் கூட இந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு பிறகு நான் இமிடியேட்டா அவளுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நாட்கள் பேசாம தான் இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தா, உன்னுடைய போட்டோஸ் மற்றும் வீடியோஸை உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்ட ஆரம்பிச்சா. நானுமே இந்த ஆதம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு ஹையர் ஸ்டடீஸும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் எப்படி ஒரு சிக்கல் வர ஆரம்பிச்சதும் நான் இந்த நித்யஸ்ரீ மேல பயங்கரமா கோவப்பட்டேன். இதனால அவளை சாகடிச்சா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வர ஆரம்பிச்சது. அதன் காரணமா அவ கூப்பிட்டா அப்படிங்கிறதுக்காக சரியா ஜூன் 4ஆம் தேதி நான் அவளுக்கு கால் பண்ணேன். நாம 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணலாம், நீ கேட்கிற பணத்தையும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்த நித்யஸ்ரீ தன்னுடைய காதலனான பாலமுருகன் அப்படின்ற அந்த பையன் கிட்ட என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, அதனால நீ உன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சந்தோஷ்குமார் சைதாப்பேட்டையில இருந்து கொடுங்கையூருக்கு வந்து இந்த பொண்ணுடைய வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரும்போது இந்த நித்யஸ்ரீயும் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால இவர் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்ததாகவும் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போதை மயக்கத்தில் இருந்த நேரத்தில் நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நித்யஸ்ரீயும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் நான் அவங்களுக்கு மசாஜ் பண்ணேன். அந்த நேரத்துல கூட என்ன பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இதனால ஆத்திரம் தாங்க முடியாம அங்க இருக்கிற தலையணையை எடுத்து அவங்களுடைய முகத்து மேலேயே வச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க சரக்கு பாட்டிலுக்கு பக்கத்திலே தூக்க மாத்திரைகள்லாம் போட்டுட்டு அவளுடைய லாக்கர்ல இருந்து 25 சவரன் நகையை கொள்ளையடிச்சிட்டு நான் அடுத்த நாள் காலை நேரத்துல, அதாவது அதிகாலை நேரத்துல அந்த வீட்டுல இருந்து கிளம்பி சைதாப்பேட்டைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 25 சவரன் நகையை என்னுடைய எதிர்த்த வீட்டில் இருக்கிற நண்பரான முஜிபுர் பாஷா அப்படின்றவர் கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்ச நாட்கள் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்படின்ற மாதிரி சந்தோஷ்குமார் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்காரு. இமிடியேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸர் அந்த முஜிபுர் பாஷா அப்படின்றவரை பார்த்து அவரை கைது பண்ணி அவர்கிட்ட இருந்த அந்த 25 சவரன் நகையுமே மீட்டு எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த நித்யஸ்ரீயோடைய போனை செக் பண்ணி பார்த்ததுல தான் போலீஸுக்கு நம்பவே முடியாத பல ஷாக்கிங்கான டீடைல்ஸ்லாம் கிடைச்சிருந்திருக்கு. இந்த நித்யஸ்ரீக்கு இந்த பாலமுருகன்
பாலமுருகன் மற்றும் இந்த சந்தோஷ்குமாரை தவிர நிறைய ஆண்கள் கூட பழக்கம் இருக்கு அப்படின்னும் இவங்க நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இவங்க ஐடி கம்பெனிலாம் வேலை பார்க்கல, சும்மா தன்னுடைய அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டும் தன்னுடைய காதலர்களை ஏமாத்திக்கிட்டும் தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வர ஆரம்பிக்குது. அப்படி இருந்தும் இவங்க மாதந்தோறும் எப்படி இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புனாங்க, எப்படி இவங்க லக்ஸரியான லைஃபை வாழ முடிஞ்சது அப்படிங்கிறத சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு சோசியல் மீடியால தன்னை அரை நிறுவனமா பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பேமெண்ட், முழு நிறுவனமா பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சில பிசினஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. இதன் காரணமா தான் மாதந்தோறும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பொண்ணு பணம் அனுப்பிச்சிருக்காங்க. இதனால ஐடில வேலை பார்க்கறதுனால தன்னுடைய மகள் நல்லா தான் சம்பாதிக்கிறா அப்படின்னு நினைச்சு அந்த அப்பா அம்மாவுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. பாலமுருகனை விசாரணை பண்ணப்ப கூட அவர்கிட்ட இருந்துமே 5 சவரன் கிட்ட தங்க நகையை இந்த பெண் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரிய வருது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட இந்த நித்யா கடைசியில திசை மாறி தன்னுடைய உயிரையே விட்டு இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த நித்யா கிட்ட பேசினவங்க நித்யா கிட்ட ஏமாந்து போனவங்க அப்படின்னு நிறைய ஆண்களை போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க போறதா தற்போதைக்கு சொல்லி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த சந்தோஷ்குமாரை கோர்ட்ல ஆஜர் பண்ணி ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். அப்படி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கம்யூனிட்டி டேப் அப்படி இல்லைன்னா பின்னட்டு கமெண்ட்ல டேக் பண்றேன். ஸோ மறக்காம நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விஷயம்னு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையுமே குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நிரந்தரமாக நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. எங்கேயாவது நம்மளை காலவாரி விட்டுரும், அப்படி இல்லைன்னா நம்மளை எங்கேயாவது ஒரு பெரிய ஆபத்தில் தான் போய் கோத்து விடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்காம நேர்மையாக உண்மையாக உழைச்சி சம்பாதிச்சாலே அதுவே உங்ககிட்ட கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். உங்களுக்கு தேவையில்லாத எந்த செலவுகளையுமே வைக்காது. இந்த மாதிரி சபலத்தால் விழக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா சபலத்தில் விழக்கூடிய ஆண்கள் கிட்ட இருந்து பணம் பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே, அதாவது இந்த மாதிரி நினைப்பு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே இது ஒரு பெரிய லெசனா தற்போதைக்கு அமைஞ்சிருந்திருக்கு. இந்த மாதிரியான குற்றங்கள்லையும் இந்த மாதிரியான விஷயத்துல யாருமே ஈடுபடக்கூடாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.